மண்டபத்தின் நீண்ட தாழ்வாரத்தில் இருள் அப்பியிருந்தது. நள்ளிரவு 2 மணியின் நிசப்தத்தை வினீதாவின் காலடி சத்தமும் அவளது தரிகெட்ட இதய துடிப்பும் மட்டுமே கலைத்தன. குளிர்சாதன வசதி செய்யப்பட்டிருந்த அந்த சூழலிலும் அவளுக்கு உடல் நடுங்கியது. நெற்றி பொட்டில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. அவள் கைகளில் இருந்த அந்த நகைப்பெட்டி காலியாக இருந்த தருணத்தை நினைக்கையிலேயே அவளுக்கு குடலை பிடுங்கியது. அக்காவின் மொத்த எதிர்காலம். ஸ்வேதா அக்கா ஏழ்மையிலும் கஷ்டத்திலும் சிறு சிறு தொகையாய் சேர்த்து ரத்தம் சிந்தி சம்பாதித்து சேர்த்த அந்த 50 பவுன் நகை அது தொலைந்து விட்டது என்பதை அறிந்தால் சில மணி நேரங்களில் மணமேடையில் ஏற வேண்டிய அக்கா நிச்சயம் தற்கொலை செய்து கொள்வாள். வினீதாவின் கண்கள் அழுது சிவந்திருந்தன. கடவுளே, நான் என்ன செய்வேன்? என்னோட கவனக்குறைவால அக்கா இவ்வளோ காலம் சேர்த்து வச்ச நகையெல்லாம் காணாம போயிருச்சே. அக்காவுக்கு தெரிந்தால் அவள் செத்து போவாளே. மனசாட்சி அவளுக்கு கசையடி கொடுத்தது. வேறு வழியின்றி அக்கா கட்டிக்கப் போகும் வசந்தின் அறை கதவை அடைந்தாள். கைகள் நடுங்க கதவை தட்டினாள். கதவு திறந்தது. அறைக்குள் மெல்லிய நீல நிற ஒளி படர்ந்திருந்தது. ஒரு கையில் விலையுயர்ந்த மது கோப்பையுடன் சாய்வு இருக்கையில் மிக நிதானமாக அமர்ந்திருந்தான் வசந்த். என்ன வினீதா, விடியற் காலையில முகூர்த்தம், நீ என்ன இந்த நேரத்துல ஏன் ரூம்ல? வினீதா விம்மிக்கொண்டே பேசினாள். மாமா, ஒரு பெரிய தப்பு நடந்துடுச்சு. அக்கா சேர்த்து வச்சிருந்த அந்த 50 பவுன் நகை அது காணாம போயிடுச்சு. எங்கேயோ தப்பு நடந்துருச்சு. ப்ளீஸ் மாமா, விடிஞ்சா கல்யாணம், எப்படியாவது சமாளிங்க. நான் இன்னும் 1 மாசத்துல அந்த நகையை எப்படியாவது மீட்டு கொடுத்துடுறேன். அக்கா கிட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க. வசந்த் மதுவை ஒரு மிடர் அருந்திவிட்டு அவளை ஏறிட்டான். அவன் கண்கள் அவளது பதற்றத்தை ரசித்தன. நகை காணாம போச்சா? வினீதா, இது சாதாரண விஷயம் இல்லையே. எங்க வீட்ல நகைய ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நகை இல்லன்னு தெரிஞ்சா என் பேரண்ட்ஸ் இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடுவாங்க. ஸ்வேதாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சியா? வினீதா அலறினாள். அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கேன் மாமா. நீங்க சொன்னா உங்க வீட்ல கேட்பாங்க. வசந்த் மெல்ல எழுந்து அவளை நெருங்கினான். அவனது பார்வையில் இருந்த நிதானம் மறைந்து ஒரு விதமான வேட்கை குடியேறியது. சமாளிக்கலாமே வினீதா, ஆனா அதுக்கு ஒரு விலை இருக்குமே. சும்மா எதையும் செய்ய முடியாதுல்ல. விலையா? நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் மாமா. நான் வட்டிக்காவது வாங்கிப்பறேன். வசந்த் சத்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பு அந்த சிறிய அறையில் எதிரொலித்து அவளை அச்சுறுத்தியது. பணமா? வசந்த் கிட்ட இல்லாத பணமா? எனக்கு பணம் வேண்டாம் வினீதா, எனக்கு நீ வேணும். வினீதா இடி விழுந்தது போல அதிர்ச்சியில் பின்வாங்கினாள். மூச்சு திணறியது. என்ன என்ன பேசுறீங்க மாமா? நீங்க நாளைக்கு என் அக்கா கழுத்துல தாலி கட்ட போறவர். தாலி கட்டுவேன், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஒரு இரவு நீ என் கூட இருக்கணும். நீ ஓகே சொன்னா நாளைக்கு நகைய பத்தி பேசாம உன் அக்கா கழுத்துல தாலி கட்டுவேன். இல்லையா, விடிஞ்சதும் எல்லார் முன்னாடியும் நகை இல்ல, அதனால கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். உன் அக்கா தற்கொலை பண்ணிக்கிட்டா எனக்கு கவலை இல்ல. உன் அக்கா வேணுமா இல்ல உன் கௌரவம் வேணுமா? அவன் அவளுடைய தாடையை பிடித்து தூக்கினான். அவனது விரல்களின் ஸ்பரிசம் அவளுக்கு அருவருப்பை தந்தது. வினீதாவுக்கு தலை சுற்றியது. ஒரு பக்கம் அக்காவின் பிணம், மறுபக்கம் தன் கற்பு. அக்காவுக்காக உயிரையும் கொடுக்கலாம். ஆனால் இந்த இழிவு. சரி, சம்மதம். அக்காவுக்காக சம்மதிக்கிறேன் மாமா. ஆனா விடிஞ்சதும் அக்கா கழுத்துல தாலி ஏறணும். இது நமக்குள்ள ரகசியமா இருக்கணும். வினீதாவின் குரல் ஒரு மெல்லிய முனங்கலாக அவளது ஆன்மாவின் மரண ஓலமாக வெளிப்பட்டது. வசந்த் வக்ரமாக சிரித்தான். நிச்சயமா, இன்னைக்கு ஒரு இரவு மட்டும் நீ என் தேவதை, விடிஞ்சா நீ என் மச்சினி. அவன் அவளை தன் பக்கம் இழுக்க அவனது மதுவின் வாசனை அவள் நாசியை துளைத்தது. வினீதா தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். வசந்தின் கரங்கள் அவளது இடையை சுற்றி வளைத்தன. அவனது இதழ்கள் அவளது கழுத்தில் ஊர்ந்து இறங்கிய போது வினீதா ஒரு ஜடத்தை போல அசைவற்று நின்றாள். அவனது முரட்டுத்தனமான முத்தங்கள் அவளது இதழ்களை ஆக்கிரமிக்க அவளது சட்டையின் பொத்தான்கள் ஒவ்வொன்றாக அவனது விரல்களால் விடுவிக்கப்பட்டன. குளிர்ந்த காற்று அவள் மேனியில் பட்டபோது ஏற்பட்ட நடுக்கத்தை விட அவனது சூடான ஸ்பரிசம் அவளை சிதைத்தது. அவன் அவளை தூக்கி மெத்தையில் வீசினான். மேலிருந்து அவள் மீது படர்ந்த வசந்தின் கண்கள் காமத்தில் ஜொலித்தன. அக்காவின் வாழ்க்கைக்காக தன் உடலையும் ஆத்மாவையும் பலி கொடுத்த அந்த இருண்ட வக்ரமான இரவு அங்கே இரத்தமும் வியர்வையுமாக தொடங்கியது. விடியற்காலை சூரியனின் கிரணங்கள் ஜன்னல் வழியாக அறைக்குள் ஊடுருவிய போது வினிதா ஒரு நடைப்பிணமாக கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். அவளது கலைந்த கூந்தலும் கசங்கிய உடையும் இரத்த சிவப்பேறிய கண்களும் கடந்த சில மணி நேரங்களில் அவளது ஆத்மா அனுபவித்த நரகத்தை சாட்சி சொல்லின. ஒவ்வொரு முறை இமைகளை மூடும்போதும் வசந்தின் அந்த வக்கிரமான சிரிப்பும் மூர்க்கத்தனமான ஸ்பரிசமும் அவளை சுட்டெரித்தன.
கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் அவள் உடல் அஞ்சி நடுங்கியது. உள்ளே வந்த வசந்தை பார்த்ததும் அவளுக்கு தலை சுற்றியது. நேற்றைய அந்த மிருகத்தனமான வக்ரம் இப்போது அவன் முகத்தில் எள்ளளவும் இல்லை. ஒரு புதிய மாப்பிள்ளைக்குரிய கம்பீரத்தோடும் குளித்து முடித்த தெளிவோடும் அவன் நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு பட்டுப்பை இருந்தது. இந்தா, இதுல 50 பவுண்ட் நகை இருக்கு. இத நீயே உன் அக்கா கிட்டயோ இல்ல எங்க அம்மா கிட்டயோ கொண்டு போய் கொடுத்துரு என்று ஒரு அந்நியனிடம் பேசுவது போன்ற உலர்ந்த குரலில் சொன்னான். வினிதாவுக்கு அவன் முகத்தில் காரி உமிழ வேண்டும் போல் இருந்தது. இதை செய்யத்தான் நேத்து நைட் என்னை அப்படி... அவளது குரல் துக்கத்தில் கம்மியது. வசந்த் அவளை பேச விடாமல் கையை உயர்த்தி தடுத்தான். டீல் முடிஞ்சது வினிதா, அந்த விஷயத்த அதோட மறந்துடு. இன்னைக்கு உன் அக்கா கழுத்துல நான் தாலி கட்டணும், அவ்வளவுதான் முக்கியம், கிளம்பு என்று அவளை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஒரு பழைய காகிதத்தை தூக்கி எறிவது போல அங்கிருந்து வெளியேறினான். கல்யாண மண்டபம் திருவிழா கோலம் பூண்டிருந்தது. நாதஸ்வரத்தின் மங்கள இசை எங்கும் நிறைந்திருக்க கெட்டி மேளம் முழங்க ஸ்வேதாவின் கழுத்தில் வசந்த் தாலி கட்டினான். வினிதா ஒரு தூணின் மறைவில் நின்று இதை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. வசந்த் ஒரு மொழி கூட வினிதாவின் பக்கம் திரும்பவில்லை. அவன் முழுக்க முழுக்க ஸ்வேதாவிடமே சிரித்து பேசி அவளை பெரும் காதலோடு கவனித்துக் கொண்டாள். ஸ்வேதா வானத்தில் பறப்பது போன்ற அத்தனை மகிழ்ச்சியில் இருந்தாள். வசந்த் அவளை அணைத்தபடி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுப்பதையும் ஸ்வேதாவின் காதோரம் ஏதோ ரகசியம் சொல்லி அவளை நாணத்தில் சிவக்க வைப்பதையும் பார்த்த வினிதாவுக்கு தலை சுற்றியது. நேத்து நைட்டு என் கூட இருந்தவ இன்னைக்கு எப்படி இவ்வளவு சாதாரணமாக ஒண்ணுமே நடக்காத மாதிரி என் அக்கா கூட சிரிச்சு பேச முடியுது? இவன் மனுஷனா இல்ல மிருகமா என்று வினிதாவின் உள்ளம் குமுறியது. அவனது அந்த இரட்டை முகம் அவளை பயமுறுத்தியது. மாலை நேரம். வசந்தின் பிரம்மாண்டமான பங்களாவுக்கு புறப்படும் நேரம் வந்தது. கிளம்பும்போது வசந்த் அனைவர் முன்னிலையிலும் மிகவும் கனிவாக சொன்னான். ஸ்வேதா, உன் சிஸ்டர் மட்டும் ஏன் அந்த பழைய வீட்ல தனியா இருக்கணும்? அவளையும் நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாம். அவள் இங்கே நம்ம கூடவே இருக்கட்டும். அவளுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் ஒரு உத்தமனை போல பேசியதை கேட்டு ஸ்வேதா உருகி போனாள். நிஜமாவா மாமா? தேங்க்ஸ், நீங்க இவ்வளவு நல்லவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கல என்று நெகிழ்ச்சியில் அவன் கையை பற்றி கொண்டாள். வினிதா எவ்வளவோ மறுத்தும் ஸ்வேதா கேட்கவில்லை. உன் அக்கா புருஷனை இவ்வளவு ஆசையா கூப்பிடுறார், நீயே அடம் பிடிக்கிற, வா என்று வலுக்கட்டாயமாக வினிதாவை அந்த சிறைக்கூட்டிற்குள் இழுத்துச் சென்றார்கள். அன்று இரவு வசந்தின் அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் அமைதி நிலவியது. ஒரு பக்கம் ஸ்வேதாவும் வசந்தும் இருந்த முதலிரவு அறை வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் உள்ளே சென்றனர். கதவு சாட்டப்படும் சத்தம் வினிதாவின் காதுகளில் இடியாக விழுந்தது. தனக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் வினிதா கட்டிலில் சுருண்டு அமர்ந்து விம்பி விம்பி அழுது கொண்டிருந்தாள். எப்படி ஒரு மனுஷனால இப்படி இருக்க முடியுது? நேத்து நைட்டு என் கூட இருந்தவ இன்னைக்கு திருப்தியா அக்கா கூட இருக்க போயிட்டானே என்று நினைக்கும் போது அவளுக்கு தாழ முடியாத வலி ஏற்பட்டது. அது வெறும் வலி அல்ல, அவளுக்கே தெரியாமல் அவளுள் முளைத்திருந்த ஒரு விசித்திரமான பொறாமை கலந்த வேதனை. உடனே தன்னைத்தானே சபித்துக் கொண்டாள். சி, என்ன நினைக்கிற நீ? அவ ஒரு பொறுக்கி. நேத்து நடந்தது வெறும் பிசினஸ் டீல், அவ்வளவுதான். அவனுக்கு நான் ஒரு தேவையற்ற பொருள். அவன் இப்போ சந்தோஷமா தன் மனைவி கூட இருக்கான். நான் தான் பைத்தியக்காரி மாதிரி இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் அவள் உள்மனம் ஒருவித மரண பயத்தில் நடுங்கியது. எதுக்காக அவன் தன்னை இந்த வீட்டுக்கு அழைத்து வந்தான்? ஒருவேளை தன்னை தொடர்ந்து ஒரு போக பொருளாக பயன்படுத்தவா? அவள் எண்ண ஓட்டத்தை தடுத்தது ஒரு மெல்லிய சத்தம். டக் டக் டக். அவள் அறைக்கதவு மெல்ல தட்டப்பட்டது. வினிதா திடுக்கென்று எழுந்தாள். இதயம் தொண்டை குழிக்கு வந்தது. இந்த நடுநேரத்தில் யார்? வசந்தும் அக்காலும் அறைக்குள் சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டதே. அவள் கைகள் நடுங்க மெல்ல கதவை நோக்கி நடந்தாள். வினிதா தன் அறைக்கதவை திறந்தபோது அங்கே வசந்த் நின்று கொண்டிருந்தான். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. மாமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? இது முதலிரவுளவும் இல்ல, அக்கா அங்கே தனியா என்று அவள் பதற்றத்தில் திணறினாள். வசந்த் ஒரு வக்ரமான சிரிப்புடன் உள்ளே நுழைந்து கதவை தாழிட்டான். உன் அக்கா தூங்கிட்டா வினிதா, இப்போ நீ வா என்று அவளை நெருங்கினான். சி, தள்ளுங்க மாமா, உங்களுக்கு அறிவே இல்லையா? நேத்து ஒரு அவசரத்துக்காக நான் சம்மதிச்சேன். இப்போ நீங்க என் அக்கா புருஷன். வெளியே போங்க, இல்ல நான் கத்துவேன் என்று வினிதா சீறினாள். வசந்த் கொஞ்சமும் அசரவில்லை. கத்து வினிதா, அக்கா ஓடி வருவா. அவகிட்ட நீ நகைய தொலைச்சதையும் அப்புறம் அந்த நகைய வாங்க நீ நேத்து என் கூட எப்படி இருந்தேன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். உன் அக்கா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று மிரட்டினான். வினிதா அப்படியே சிலையாக உறைந்தாள். அக்காவின் வாழ்க்கை தன் கையில் இருப்பதை உணர்ந்து வேறு வழியின்றி மீண்டும் அந்த நரகத்தில் விழுந்தாள். மறுநாள் காலை வினிதா கண் விழித்தபோது வசந்த் அவளை அணைத்தபடி படுத்திருந்தான்.
அவள் பதறியடித்து எழுந்து தன் உடைகளை சரி செய்ய முயன்றாள். எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் வா வினிதா என்று அவன் அவளை தன் பக்கம் இழுத்தான். வேண்டாம் மாமா, விடுங்க என்ன, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், அக்காவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று அழுதாள். வசந்த் எழுந்து அமர்ந்து அவள் கண்களை பார்த்து சொன்னான், உன் அக்காவுக்கு தெரியக்கூடாது, ஓகே, ஆனா இதோட நிறுத்த சொல்லாத. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இனிமே நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ என் கூட இருந்துதான் ஆகணும். முடியாது என்று கத்தினாள் வினிதா. சும்மா நடிக்காத வினிதா, உனக்கும் என்ன பிடிச்சிருந்ததுன்னு நேத்து நைட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு அழகா நீயே எனக்கு வளைந்து கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அவன் நக்கலாக சிரிக்க வினிதா அவமானத்தில் குறுக்கி போனாள். அப்போது வெளியே இருந்து அக்கா ஸ்வேதாவின் குரல் கேட்டது. வினிதா, வினிதா, எழுந்திருடி. வினிதா மரண பயத்தில் உறைந்தாள். வசந்த் சற்றும் பதற்றமில்லாமல் அந்த அறையின் ஜன்னல் வழியாக தப்பி சென்றான். வினிதா மூச்சை பிடித்துக்கொண்டு கதவை திறந்தாள். ஸ்வேதா மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தாள். என்னடி, முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது என்று அக்கறையுடன் கேட்டாள். வினிதாவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. ஒண்ணுமில்லாக்கா, புது இடம், சரியா தூக்கம் வரல என்று பொய் சொன்னாள். சரி சரி, சீக்கிரம் குளிச்சிட்டு சாப்பிடவா வினிதா என்று ஸ்வேதா அவளை கூப்பிட்டாள். வினிதா குளித்துவிட்டு உணவருந்தும் அறைக்கு சென்றாள். அங்கே வசந்த் அமர்ந்திருந்தான். வினிதாவை பார்த்ததும் மிகவும் பாசமாக, வா வினிதா, வந்து சாப்பிடு என்று அழைத்தான். அவன் முகத்தில் இருக்கும் அந்த போலி முகமுடியை பார்த்து வினிதாவுக்கு ஆத்திரம் வந்தது. எப்படி இவ்வளவு சீக்கிரம் குளிச்சு ரெடியாகி இங்கே வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்திருக்கார் என்று வியந்தாள். அப்போதுதான் அந்த திருப்பு முனை நடந்தது. வீட்டின் தலைவாசல் வழியாக இன்னொருவன் உள்ளே வந்தான். வினிதாவுக்கு தலை சுற்றியது. அதே முகம், அதே உயரம். அவளை அணைத்தவன் யார்? இங்கே உட்கார்ந்து சாப்பிடுபவனா அல்லது இப்போது உள்ளே வருபவனா? ஒருவேளை அவளை 2 பேருமே மாத்தி மாத்தி ஏமாத்துறாங்களா? உணவருந்தும் மேசையில் வினிதா ஒரு பொம்மை போல அமர்ந்திருந்தாள். பிரசாந்த் அவளை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வசந்த் மாமா மிகவும் இயல்பாக, வினிதா, நீ என் பொண்ணு மாதிரி, உனக்கு நல்ல இடத்துல வேலை வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இப்போ இருக்கிற கம்பெனில சம்பளம் கம்மிதானே என்று அக்கறையாக பேசினார். வினிதாவுக்கு தலை சுற்றியது. யார் மாமா, நேத்து என் அறைக்கு வந்து மிரட்டினது இவரா இல்ல இந்த பிரசாந்தா? குழப்பத்தில் சாப்பாட்டை அப்படியே வைத்துவிட்டு வெளியே வந்தாள். தோட்டத்தில் நின்றிருந்த போது யாரோ பின்னால் இருந்து அவளை கட்டி அணைத்தனர். வினிதா திடுக்கிட்டு விலகி, யார் நீ, வசந்தா இல்லை பிரசாந்தா என்று கத்தினாள். அவன் வக்ரமாக சிரித்தான். ஏன், நீ பிரசாந்த் கூடவும் படிக்கிறியா என்ன? ஓஹோ, நாங்க ஒரே மாதிரி இருக்கிறதால என் தம்பி பிரசாந்த் தான் என்னை மாதிரி நடிச்சு உன் கூட இருந்தான்னு நினைச்சியா? சான்ஸே இல்ல வினிதா, அவன் டேஸ்டே வேற. உன்னை மாதிரி ஒரு ஏமாளிய அவனுக்கு பிடிக்காது என்றான் வசந்த். ஏன் என் வாழ்க்கைய நாசமாக்குறீங்க மாமா? எல்லாருக்கும் முன்னாடி பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பேசுறீங்களே என்று வினிதா விம்மி அழுதாள். அப்போது வீட்டுக்குள்ளிருந்து ஸ்வேதா அக்கா வெளியே வந்தாள். அவளுடன் வசந்தும் வந்தான். வினிதாவுக்கு ரத்தம் உறைந்தது. பக்கத்துல நிக்கிறவன் வசந்த்னா அக்கா கூட வர்றது யார்? ஸ்வேதா வசந்தை வேலைக்கு வழி அனுப்பி வைத்தாள். வினிதா அதிர்ச்சியில் பக்கத்தில் இருந்தவனை பார்க்க அவன் நக்கலாக சிரித்தான். நான் தான் பிரசாந்த். வினிதா அப்படியே சுவரில் சாய்ந்தாள். பிரசாந்த் அவளை நெருங்கி உண்மையை உடைத்தான். அன்னைக்கு நைட்டு நீ வசந்த பார்க்க அவன் ரூமுக்கு வந்தப்போ அவ அங்க இல்ல, நான் தான் இருந்தேன். நீ பதட்டத்துல என்ன வசந்த்ன்னு நினைச்சிட்ட. சரி, அக்காவை கட்டிக்க போறவன் தப்பா நடந்துகிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு பாக்க சும்மா ஒரு டிராமா பண்ண. ஆனா நீ அக்காவுக்காக ஓகே சொல்லிட்ட. வினிதா அருவருப்புடன் அவனை பார்த்தாள். பிரசாந்த் தொடர்ந்தான். தானா வர்றத விடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு உன்னை எடுத்துக்கிட்டேன். ஆனா ஒன்னு தெரியுமா, இதுவரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கூட இருந்திருக்கேன். ஆனா அன்னைக்கு உன் கூட இருந்தப்போ கிடைச்ச உணர்வு வேற யார்கிட்டயும் வரல. அதான் நேத்து நைட்டும் உன் ரூமுக்கு வந்த. நீ மிரட்டினதுமே ஒத்துக்கிட்ட. உன் கோழைத்தனம் எனக்கு சாதகமாயிடுச்சு. சி ராஸ்கல், பிராடு என்று வினிதா கத்தினாள். நிறுத்திடி, நீ மட்டும் என்ன ஒழுக்கமா? அக்கா புருஷனுக்கு வளைஞ்சு கொடுக்கிறோமேன்னு குற்ற உணர்வில்லாம தானே இருந்த. என் சூழ்நிலை அப்படி. சும்மா சூழ்நிலைய சொல்லாத. இப்போ நான் சொல்றத கேளு. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. வேணும்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் பிரசாந்த். உன்னை 2 நைட் அனுபவிச்சவன் நான். இதுக்கப்புறம் எவன் உன்னை தொடுவான்? உன் அக்கா கிட்ட போய், அண்ணி, உங்க புருஷன் நினைச்சு உங்க தங்கச்சி என் கூட 2 நாள் இருந்தான்னு சொல்லவா என்று அவன் மிரட்ட வினிதாவுக்கு வேறு வழி தெரியவில்லை. பிரசாந்த் உடனே வசந்திடம் பேசினான். அண்ண, எனக்கு வினிதாவை பிடிச்சிருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் பிரசாந்த். ஸ்வேதாவுக்கும் வசந்துக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி. வினிதாவுக்கு இதைவிட நல்ல வாழ்க்கை அமையாது என்று நினைத்தனர்.
அடுத்த முகூர்த்தத்திலேயே ஒரு கோவிலில் வினிதாவுக்கும் பிரசாந்துக்கும் மிக எளிமையாக திருமணம் நடந்தது. வசந்த் மற்றும் பிரசாந்தின் பெற்றோருக்கு இந்த திருமணத்தில் துளி கூட இஷ்டமில்லை. ஒரு பைசா வரதட்சணை இல்லாம அண்ணன் கட்டிக்கிட்ட பொண்ணோட தங்கச்சியையே தம்மிக்கும் கட்டி வச்சிட்டீங்களே, அந்த வினிதாவுக்கு என்ன தகுதி இருக்கு என்று அவர்கள் வீடே அதிரும்படி சண்டையிட்டனர். இந்த கூச்சலை தவிர்க்க நினைத்த பிரசாந்த் வினிதாவை அழைத்து கொண்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கும் ஒரு நவீன பங்களாவிற்கு சென்றான். இனிமே நாம இங்கேதான் இருக்க போறோம் வினிதா, அங்க இருந்தா எங்க அப்பா அம்மா உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க என்று பிரசாந்த் சொன்னபோது வினிதாவுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மறுபக்கம் பயம் கவ்வியது. அக்காவை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோமே, அதுவும் இந்த மிருகத்து கூட தனியா இந்த வீட்ல எப்படி இருக்க போறோம்? வினிதாவின் கண்கள் கலங்கின. பிரசாந்த் தன்னை பல வழிகளில் சித்திரவதை செய்வான் என்று அவள் எதிர்பார்த்து காத்திருந்தாள். ஆனால் அங்கு நடந்தது வேறு. பிரசாந்த் அவள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டான். காலையில் அவளுக்கு பிடித்தமான உணவை அவனே ஆர்டர் செய்தான். அவளை வெளியே அழைத்துச் சென்று அவளுக்கு பிடித்தமான விலையுயர்ந்த உடைகளை வாங்கி குவித்தான். வினிதா, நாம சீக்கிரம் வெளிநாட்டுக்கு டூர் போலாம், அதுக்காக உனக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருக்க என்று அவன் அக்கறையுடன் சொன்னபோது வினிதாவுக்கு பேச்சே வரவில்லை. எல்லாவற்றையும் விட அவளை ஆச்சரியப்படுத்தியது ஒன்றுதான், அவன் அவளிடம் தவறாக நடக்கவே இல்லை. உனக்கு இஷ்டமில்லாம நான் உன்னை தொடமாட்டேன் என்று அவன் காட்டிய அந்த கண்ணியம் வினிதாவின் மனதிலிருந்த பயத்தை போக்கி ஒருவித மரியாதையை உருவாக்கியது. நாட்கள் செல்ல செல்ல பிரசாந்தின் கவனிப்பு வினிதாவை மெல்ல மெல்ல மாற்றியது. அவள் எதையாவது தேடினால் அவள் கேட்பதற்கு முன்பே அதை அவன் கொண்டு வந்து கொடுத்தான். அவள் சோகமாக இருந்தால் அவளை சிரிக்க வைக்க பல முயற்சிகளை எடுத்தான். இவன் அன்னைக்கு மிரட்டுன அதே பிரசாந்த் தானா, இல்ல அன்னைக்கு தப்பா நடந்துகிட்டதுக்கு இப்போ பிராயச்சித்தம் தேடுறானா? வினிதாவுக்குள் 1000 கேள்விகள். ஆனாலும் அவனது இந்த அன்பான முகம் அவளுக்கு பிடித்து போனது. ஒரு நாள் இரவு பிரசாந்த் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த வினிதாவுக்கு தெரியாமல் ஒரு புன்னகை அவள் இதழில் அரும்பியது. அக்கா புருஷன் என்று நினைத்து ஒருவனை வெறுத்தவள் இன்று தன் கணவன் என்று ஒருவனிடம் மெல்ல மெல்ல தன் இதயத்தை பறிகொடுக்க தொடங்கினாள். ஒரு நாள் மாலை ஸ்வேதா திடீரென பிரசாந்த் வினிதா தங்கியிருந்த வீட்டிற்கு வந்தாள். அங்கே வினிதாவுக்காக பிரசாந்த் பார்த்து பார்த்து செய்திருந்த ஏற்பாடுகளையும் அவளை அவன் ஒரு இளவரசி போல நடத்துவதையும் பார்த்து ஸ்வேதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. நிஜமாவே நான் ரொம்ப குடுத்து வச்சவ வினிதா, எம் புருஷன் தங்கம்னா ஓம் புருஷன் வைரோண்டி, உன்னை இவ்வளவு சந்தோஷமா வைப்பான்னு நான் நினைக்கவே இல்ல என்று நெகிழ்ந்து போனாள் ஸ்வேதா. வினிதாவிடம் விடை பெறும்போது, நல்லா இருங்கடி, எப்பவும் இப்படியே இருங்க என்று ஆசீர்வதித்து விட்டு சென்றாள். ஸ்வேதா சென்ற பிறகு பிரசாந்த் வினிதாவை நெருங்கி, என்ன மேடம், அக்கா சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம ஹனிமூனுக்கு போகலாமா என்று ஒரு குறும்பு சிரிப்புடன் கேட்டான். அடுத்த சில நாட்களில் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் இருந்தனர். ஆல்ப்ஸ் மலைகளின் வெண்பனிச்சாரல் வினிதாவின் முகத்தில் படர்ந்தபோது அவளுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது. அன்று இரவு பனிக்குடலின் ஜன்னலோரம் அமர்ந்து வெளியே பெய்யும் பனியை பார்த்து கொண்டிருந்த வினிதாவிடம் பிரசாந்த் பின்னாலிருந்து வந்து அவளை அணைத்து கொண்டான். வினிதா இந்த முறை பதறவில்லை. மாறாக அவனது ஸ்பரிசத்தில் ஒருவித இதத்தை உணர்ந்தாள். அவள் தனக்குள்ளே யோசித்தாள், நான் ஏன் வசந்த் மாமாவை விரும்புறதா நினைச்சேன்? அன்னைக்கு அந்த இருட்டு அறையில நான் பார்த்த அந்த உருவம், அந்த வேகம், அந்த அதிகாரம், அது எனக்கு பிடித்திருந்தது. அது வசந்த் மாமான்னு நினைச்சு நான் என்னை ஏமாத்திக்கிட்டேன். ஆனா நிஜத்துல அந்த ஒரு இரவுல என் மனசையும் உடம்பையும் கொள்ளையடிச்சது இவன்தான். அவளுக்கு இப்போதுதான் புரிந்தது. வசந்த் மாமா மேல அவளுக்கு இருந்தது வெறும் மரியாதை கலந்த உறவு முறை மட்டுமே. ஆனால் பிரசாந்த் அவளை தொட்டபோது ஏற்பட்ட அந்த தவிப்பும் ஈர்ப்பும் தான் உண்மையானது. அந்த மிரட்டலையும் மீறி அவள் அவனிடம் வளைந்து கொடுத்ததற்கு பின்னால் அவனது அந்த ஆல்பா குணத்தின் மீது அவளுக்கு இருந்த ஒரு புரியாத ஈர்ப்புதான் காரணம். பிரசாந்த் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். வினிதா, அன்னிக்கு நான் உன்னை மிரட்டுனது நிஜம்தான். ஆனா நீ ஏன் என்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கல? நீ நினைச்சிருந்தா அந்த நிமிஷமே வெளியே ஓடி இருக்கலாம். ஆனா நீ என் கூட இருக்க சம்மதிச்ச. அப்பவே எனக்கு தெரியும் உனக்கும் என் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு. வினிதா மெல்ல திரும்பி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். ஆமா பிரசாந்த், நான் வசந்த் மாமான்னு நினைச்சு உங்களை வெறுக்க பார்த்தேன். ஆனா அந்த தப்பு நடந்த அன்னிக்கு எனக்குள்ள இருந்த அந்த பயம் இப்போ ஒரு அழகான காதலா மாறிடுச்சு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு என்று முதன்முறையாக தன் காதலை சொன்னாள்.
பிரசாந்த் அவளை வாரி அணைத்துக் கொண்டான். சுவிஸ் நாட்டின் அந்த பனி இரவில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக உணர்ந்தனர். பிரசாந்தின் அந்த டாக்ஸிக் ஆரம்பம் இப்போது ஒரு தீவிரமான காதலாக மாறியிருந்தது.